நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தைவான் நாட்டில் நடந்த டிரான்ஸ் ஏசியா விமான விபத்தில் பலி எண்ணிக்கை 31ஆக உயர்ந்துள்ளது என அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தைவானின் தலைநகர் தைப்பே விமான நிலையத்திலிருந்து 58 பேருடன் டிரான்ஸ் ஏசியா பயணிகள் விமானம் புறப்பட்டது. கின்மென் தீவை தாண்டி செல்லும் போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் கிளங் ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது. கண்காணிப்பு கேமரா மூலம் கிடைத்த தகவலை அடுத்து உடனடியாக மீட்பு பணியினர் அங்கு குவிக்கப்பட்டனர். அதன்படி விமானத்தின் பாதி பாகங்கள் கீழங் ஆற்றில் மூழ்கியுள்ளன. ஆற்றில் பாதி மூழ்கிய நிலையில் கிடந்த விமானத்தின் உடல் பகுதியை வெட்டி எடுத்து பயணிகளை மீட்கும் பணி தொடர்ந்து வருகிறது. விபத்தில் 46 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. 31 பேர் இறந்துள்ளனர். 15 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் சீனாவை சேர்ந்த 31 பேர்களில் 16 பேர் இறந்துள்ளனர். 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். முன்னதாக கடந்த ஜூலை மாதம் டிரான்ஸ் ஏசியா விமானம் பெங்கு தீவில் விபத்துக்குள்ளாகி 48 பேர் உயிரிழந்தனர். தற்போது அதே நிறுவனத்தின் விமானம் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை.